அவர்களே காலை வணக்கங்கள். நல்லது விரும்பும் முருகானந்தன். இன்றைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா பச்சை புளி ரசம் எப்படி செய்கிறது அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் இன்னும் சிறப்பாக செய்யலாம். பாருங்கள், வடைச்சட்டி வச்சாச்சு, அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போட வேண்டியது நல்லா தக்காளியை கரைச்சி போடணும். அதே மாதிரி புளியை கரைச்சி ஊற்றணும். அது கூட நீங்கள் பொடி பண்ணி போடணும். எதெல்லாம் பொடி பண்ணி போடணும்? குருமிளகு பொடி பண்ணி போடணும், தனியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு நல்லா தட்டி போடுங்க. அதே மாதிரி வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை பொடி போடுங்க. முருங்கை காய வச்ச இலை முருங்கைத்தூள் அதை போடுங்க. அப்புறம் அது கூட நீங்கள் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு போடுங்க. தேவையான அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் பொடி போடுங்க, மிளகாத்தூள் போடுங்க. அப்புறம் 3 மிளகாய் கிள்ளி போடுங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் இஞ்சி தட்டி போடுங்க. அப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்குங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. நல்லா ஒரு கலக்குங்க. அதில் நீங்கள் சேர்த்த வேண்டியது பாருங்கள், இந்த கொதிக்கக்கூடிய இந்த சாத்துலேருந்து இருக்கக்கூடிய கஞ்சி அப்படியே வடிகட்டி அத்திக்கு உள்ளே ஊற்றிக்கிங்க. இதை போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கி அந்த ரசத்தை குடிச்சு பாருங்கள். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே.